எந்திரிச்சு நிக்கிறீங்க கை நழுவி போய் நிக்கிறாயா தாயி நீயும் 1000 பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்டேன் 1000 தேவாதி கையேந்தியாச்சு 1000 பக்கம் போய் பார்த்தாச்சு எங்கேயும் போய் கை கூட்ட முடியல கடக்கூட என்னை நம்பி வந்து நின்று எனக்கு பேர் வாங்கி கொடு ஒன்று சேர்த்துக்கு பட்டி விளங்கணும் பேர் விளங்கணும் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் சூதுனால இன்னைக்கு எல்லாம் பிரிஞ்சு இன்னைக்கு தனித்தனியா ஓடி போச்சாயா அந்த சூது அத்தனையும் மீட்டு உங்க வட்டியை வாழ வச்சு தர வேண்டியது என் பொருள் போதுமா தாயி மல்லாக படுத்துட்டு இருக்கிறவங்க போய் கும்பிட்டு இருந்தியா மல்லாக படுத்துட்டு இருக்கிற ஒருத்தி அவர்கிட்ட போய் முறையா முறை போட்டு கும்பிட்டேன் விஷயத்துல நீ நம்பி வந்துருக்கியா வந்தவதா கவலைப்படாத இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறனாயா வட்டி கொண்டு சேர்த்து வாழ வச்சு கொடுத்துறனாயா அது போக சில காசு பண விஷயத்துல ஏமாந்த போல பிழைச்சிருச்சாயா வருமான இந்தியாவும் சிக்கல் உள்ள இந்தியாவும் சிக்கல் மீட்டு போடலாமாயா அப்போ உங்கள்கிட்ட நல்ல செய்தியோட வந்து நிறுத்துறோம் போதுமா மருத்துவமே கை கடங்காத போன நோய் இந்த நோய் இன்னைக்கு அடையாளம் போட்டு என்னை நம்பி வந்து நிக்குதடா என் வட்டியில வந்து வாழ வச்சு கொடுன்னு சொல்லி பிறந்த குழந்தைக்கு அடையாளம் கேட்க வந்திருக்கிறாங்கப்பா வந்து நிக்க சொல்லு என்ன மட்டும் போயிருமா இல்ல வீதி வர வந்துருமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஆகி இந்த பாட்டு கற்பனை முழு மனசோட நம்பி நிக்கணும் நீ எல்லாம் நம்பி நிக்கிற ஒன்னா நம்பி நிக்கிறியாயா புரிஞ்சுதா அப்படிங்கிற போது நான் எப்படி தொட வர முடியும் நம்பி நின்று என்னை வந்து கையேந்திட்ட மருத்துவம் தோத்து போயிரு புரியுதா உன்னை எப்படி காப்பாத்தணும் அதே மாதிரி அதே அந்த குழந்தையுமே பொன்னாலை காப்பாத்தி இதே பட்டியல தலை வச்சு காமிக்கிறனாயா போறோம் வாங்க எந்த விதத்திலும் கவலைப்படக்கூடாது பாதுகாப்பு நான் இருக்கிறனாயா மாற்றத்தை கொடுத்தாச்சு மருத்துவம் அது இதுன்னு நோவு நொடின்னு சொல்லி பயந்து கிடந்தியா நோவு இல்ல நொடியும் இல்லையா புரியுதா தாயி சொன்ன முறை சொப்பனத்துல வந்து ஒரு முறை சொன்னா வெளியே சொன்னார் சொப்பனத்துல வந்து உங்கள்கிட்ட ஒரு குறிப்பு சொல்றேன்னு சொன்னேன் ஏன்னா வந்தனா வந்து உங்க ஆலயத்திலேயே அதை செஞ்சு போடுன்னு சொன்னேன் செஞ்சுறேன் அது போக இது அது போக சொல்லி இருக்கிறேன் அதையும் சொல்லி புரியுதா சொப்பனத்துல வந்து ஒரு குறிப்பு சொல்லி இருக்கிறனாயா அந்த குறிப்பு பிரகாரம் செஞ்ச அப்படின்னா அந்த சாபத்திலிருந்து ஈடுமுறையிலிருந்து மீண்டு வரலாம் புரியுதா இப்ப வந்ததுக்கு மாற்றத்தை கொடுத்தாச்சப்பா வெளியே எடுத்தாச்சு இன்னும் என்னை நம்பி வந்து கையேந்திர போது வயிற்றுல இருந்தது இன்னைக்கு மார்புல கொண்டு விட்டாச்சப்பா மார்புலுக்கு இப்ப என்பட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் கழுத்துல கொண்டு விட்டாச்சப்பா நீ மறுபடியும் வந்து கையேந்திட்டா கபாலத்து வழியா வெளியே எடுத்துருவேன் சந்தோஷம் அங்க வேண்டாம் அங்க வைக்க மாட்டேன் பொன்னாளுக்கு தீர்க்காய்ச்சி குத்துற முடியாது இன்னொரு குறையும் போட்டுட்டு நிக்கிறாயா வாரிசுக்கு நல்லபடியா பேர் விளங்கணும்னு சொல்லி நடத்துறோம் சந்தோஷம் காலியாயி பூசாரி ஒருத்தனை போட்டு உப்புடு கும்பல் கும்பிட்டு கிடக்கிறானா வர சொல்றான் அரசாண்டு வந்தது இன்னைக்கு தேங்கி நிக்குது இன்னைக்கு தேங்கி நிக்கிறவன எனக்கு விளையாட வச்சு வேடிக்கையாமின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா இல்லையா ஒட்டி போக இன்னைக்கு 1000 சூது நடந்திருந்தப்பா அந்த சூது அத்தனையுமே எடுத்து விளையாண்டு நீ கட்ட உடைச்சாச்சு உன்னோட காலியை வந்து இப்போ கொஞ்சம் ஒருபாடு பார்த்துக்கா அதே மாதிரி பயப்பட வேண்டாமப்பா அந்த காலியை மேல இறங்கியாச்சு இப்ப இறங்குறதுக்கு தடுங்கலா இருந்தது இப்ப இறக்கியாச்சப்பா நீ விளையாடு வாய் திறந்து புரியுதா இது வரைக்கும் வாய் திறக்காம உன்னை பல விதத்திலையும் தொந்தரவு பண்ணிட்டு உடம்பு ரீதியாகவும் தொந்தரவு மன ரீதியாகவும் தொந்தரவு இல்லத்து ரீதியாகவும் தொந்தரவு புரிஞ்சுக்குதா அதே மாதிரி கொஞ்சம் விரத காலம் எல்லாம்
நல்லபடியா வச்சு கும்பிடணும். கொஞ்சம் பதிவிரதமா இருந்து ஆயால கைப்பிடிச்சு வந்துட்டு அப்படின்ட்டா என்ற கோபுரம் தலைவர் மாதிரி என்ற குடும்பம் தலைஞ்சு வருமப்பா. ஆயா வந்து உங்க மேல இறங்கி பேசி விளையாடுற போது என்ற அடியான் எப்படி இருக்கிறானோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் பக்கத்தோடய நிக்கணும். புரியுதா? அருவா கெடுக்க பேசுமப்பா, 3 நாள்ல விளையாடுவா. இது சத்தியமாக கோபுரமா. அந்த மண்ணை இன்னும் கொஞ்சம் நல்ல பாத்திரத்துல எடுத்து வச்சு, இல்ல மண் களையத்துல எடுத்து வச்சு மஞ்சள் பூசி, என்ன அதுக்கு காப்பு கட்டி கனினா 4 பக்கம் காப்பு கொடுத்து ராத்திரி 12 மணி நேரத்துல, நல்லா புரிஞ்சுக்கா, ராத்திரி 12 மணி நேரத்துல காளியாய உட்கார்ந்து கும்பிட்டு அப்படின்னா அங்க வச்சிருக்கிற கிண்ண தன்னை போல நம்புமப்பா, உனக்கு காட்சி குறிப்பா வரமாய்க்கும். வாரிசு வேணும்னு வந்து கேட்டுட்டு நிக்குதுடா என்ற தங்கம் இல்லையா தாயி, நீயும் 1000 பக்கம் போய் பார்த்தாச்சு, 1000 தேவாதி கையேந்தி பார்த்தாச்சு, எத்தனையோ பக்கம் போய் இன்னைக்கு வரவாங்க முடியல. என்னை நம்பி வந்து இன்னைக்கு வரக்கூடாதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். நீ மழை போல நம்பி நின்று அப்படின்ட்டா நான் பனி போல நீக்கி கொடுத்து உங்க வட்டி வம்சாவளி தலையை வச்சு பால் போல பெருக்கி பாலா செல்வத்தை கொடுக்கறாயா. ஒண்ணு கலக்க வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு ரேட்டு போட வந்து நிப்பனப்பா. முழு மனசோட நம்பி நின்று அப்படின்ட்டா நானே வந்து உனக்கு வாரிசா பரப்பனப்பா. இது சக்தி வாக்கு. புரியுதா? இந்த அடியா போறதுக்குள்ள இதை மென்னு தின்னு முழிஞ்சிடும், இதை நீ மென்னு தின்னு முழிஞ்சிடும். இதை ராத்திரி படுக்கிறப்ப இதை முடிச்சு தின்னு போடணும், இதை ராத்திரி படுக்கிறப்ப இதை முடிச்சு தின்னு போடணும். இதை பத்திரப்படுத்தி வச்சுக்காங்க. ஏன்னா ராத்திரி படுக்கிற போது ஒன்னா கொஞ்சம் கொஞ்சமா மொழிக்கு வரணும். இதுதான் புரியுதா? இந்த அடியா தொழில் மாற்றக்கூடாது, அதை எடுத்துக்கா. தொழில் போக்குவரத்து இல்லத்துல அளவுடி கட்டு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். வரும்பா இளங்கால இன்னைக்கு குடும்பத்துல சிக்கலு நிம்மதி இல்ல அப்படின்னு வந்து கோல பிறந்த கண்ணு நிக்கிறடா. வர சொல்லு தாயி, பாடம் கப்பிச்சுட்டு படிப்படி கப்பிச்சுட்டு இருக்கிறனாயா. புரியுதா தாயி? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நீயும் கொஞ்சம் அனுசரிச்சு இறங்கி போகணுமாயா. குடும்பம் தலையோனே பட்டு போச்சு விளையாடுற மாதிரி உன்ற குடும்பம் தாய் தங்கத்துல அலங்கரிச்சு காமிக்கிறனாயா. புரியுதா? குறை அத்தனையும் மீட்டுட்டு இனி கைப்பற்றிக்கணும். ஏன்னா விடக்கூடாது. கொஞ்சம் கோபதாவத்தை பழசி எல்லாம் நினைச்சுக்கிட்டு அகலாப்பட்டு நிக்க வேண்டாமாயா. இந்த தாயி போவரம்போ. புரிஞ்சுதா? அதே மாதிரி கொடுத்தவன வரமாட்டேங்குது, இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல, இன்னைக்கு வருமானம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு வந்து கேட்டு நிக்குது. வர சொல்லு. குடும்பமே ஈடுமுறையில போட்டு நிக்குதப்பா, ஈடுமுறையில போட்டு நிக்குதப்பா, ஈடுமுறையில போட்டு நிக்குது. புரிஞ்சுதா? இல்லத்துக்குள்ள நோவு நோடி மீள மாட்டேங்குது. அதே மாதிரி வருமானம் வரமாட்டேங்குது, கொடுத்த பணம் கைவிட்டு போனது வரமாட்டேங்குது. அதே மாதிரி போய் எல்லா விதத்திலையுமே முடக்கம். இதையே வீட்டு கொடுன்னு வந்து கேட்டு இல்லையா. ஈடுமுறை போட்டு உன்னை பட்டியை முடக்கி இன்னைக்கு 3 ஆண்டு காலத்துக்கு மேலாகி போச்சப்பா. புரிஞ்சுதா? உன்னை பயப்பட வேண்டாம். கட்டை உடைச்சாச்சு. உன்னை பூத்துக்குழும் முள்ளும் போதமா இருந்த பட்டி இனி பூத்துக்குழுங்க நந்தவனமா மீட்டு தந்தப்பா. அதே மாதிரி ஒன்னாலே காப்பாற்றி சொல்ல தெரியுமா நில்லு. அதுக்குள்ள கொட்டி போற இன்னொரு ஆதாயம் வருது எதிர்பார்த்துட்டு நில். நீ எதிர்பார்க்காத ஆதாயத்தை கொண்டு சேர்த்துறேன்னு சொல்றேன். அதே வம்சாவளி தலையோடு இன்னைக்கு கருப்பு உத்தரவு கொடுத்தா அப்படி மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட அளவா ஆஞ்சிட்டு வந்து நிக்குதடா. வந்து நிக்க சொல்லு. பொண்ணா அதெல்லாம் நான் இருக்கிற தகுதிமானி அதெல்லாம் எந்த விதத்துல குறை இல்லாம நான் வாரிசு கொடுக்க வேண்டியது 80 ரூபாயா. புரிஞ்சுதா தாயி? வம்சாவளி தலையுது. அது போக இல்லத்து இருக்குல்ல, சில சலப்பு சங்கடத்துக்கெல்லாம் விட கொடுத்துருந்தாயா. இந்தா ஒன்னு மென்னு தின்னு போடணும், நீ ஒன்னு மென்னு தின்னு போடணும். 2 பேர் தனியா எடுத்துக்கா. இந்தா இல்லத்துல கொண்டு போய் கட்டாய இதை செல்வாக்கு வைக்க வேண்டும். போறோம். புரிஞ்சுதா? உடைச்சிட்டா போ. கருப்ப பேசுற கருப்ப இன்னைக்கு பேச மாட்டீங்களா? இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல, கடன் சுமை ஏறி போச்சு. தண்ணிக்குள்ள வச்ச கருப்ப இன்னைக்கு விளையாட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி என் பட்டியல வந்து
நம்ப மாட்டேங்கிறாங்கப்பா, நம்ப மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சுதா? அது போக தொழில் போய் அத்தனை இன்னைக்கு சில்லாபின்னப்பட்டு தலைக்கு மேல சும சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு 4 பேத்துக்குள்ள தலை குனிஞ்சு நிக்குதா ஐயா. இதுக்கு நல்ல கூட கொடுத்து வட்டியை வாழ வச்சு கொடுங்க வந்து கேட்டு நிக்குதப்பா. நான் இருக்கிற தகுதிமான் இல்லை. புரியுதா? அதே மாதிரி அந்த வீடு எந்த விதத்திலும் மன முடியாத கையில் ஒப்படைக்கிறனப்பா. அது போக விட்ட தொழிலையும் மீட்டு தரணும்ப்பா. அள்ளிப்பொடியை வந்து அம்பார போட்டு கொடுத்து அதே தெய்வம் அவங்ககிட்ட எப்படி பேசுதுங்கிறது அவங்க அடையாம போட்டு காமிச்சிடலாமாயா. இது சத்திய வாக்கு. புரிஞ்சுதா? வரப்போ அத்தனை கட்டையை உடைச்சு வச்சப்பா. கருப்பம் கட்டு உடைச்சாச்சு. நீ விளையாண்டு வேடிக்கை பார்ப்போம். காதல பேசுகிறா, காதல பேசுகிறா, காதல பேசுகிறா. ரிஷி பண்ண நம்பி இன்னைக்கு பொன்னால வருத்தி கொண்டு போகணும்னு சொல்லி பொலாட்டுகாரமா பேசி இன்னைக்கு எங்கேயும் போய் நடத்த முடியாம கடற்கோளி நம்பி வந்து நின்று இன்னைக்கு அவன் கட்டளை போட்டு வச்சுக்கிற தகுதி பண்ணிட்டு தப்பு என்ன தச்சாடையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறனா பாதுகாப்புக்கு பயப்பட வேண்டாம். புரிஞ்சுதா? இந்த அம்மா வாசிக்குள்ளார எடுத்து முழுகி போடுவது தகுதிமான் இல்ல. வாழ வச்சு கொடுத்தாச்சாயா. அதையும் இதையும் கொண்டு காசு படத்த அங்க இங்கன்னு சொல்லி தொலைச்சு போடாத. நிறைய தொலைச்சு போட்டு வந்த உண்டாலியா தாயி. இங்க 10 பணம் செலவு இல்லாம உன்னை காப்பாத்தியாச்சு தாயே. என்ன சொத்து விஷயமா வந்து கேட்டு நிக்கிறியா? ஒப்படைச்சாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். மாற்றத்தை கொடுத்துருக்கா இல்லையா? அவன் மாத்துன்னு சொன்னப்ப மாத்திட்டு வந்து நிக்கிறேன். போ அள்ளி கொட்டி அம்மா மட்டும் தந்துடுறப்போ.